இலங்கையை உலுக்கிய துப்பாக்கி சூட்டு சம்பவமானது இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கான பின்னணி காரணம் என்ன? அது தொடர்பான காணொளிகளும், இசார செவந்தியை நேபாளத்திலே வைத்து கைது செய்த போலீசார் தற்போது ஒரு பகீர் வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காணொலிகள் தான் இன்றைய காணொலிகளிலே பார்வையிட போறீர்கள். காண்டீபன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள் காணொலிக்குள் செல்வோம். இலங்கை உலுக்கிய ஒரு கொடூர துப்பாக்கி சூட்டு சம்பவமானது இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கான பிரதானமான காரணம் என்னவென்று பார்ப்போமானால், ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு வேட்பாளராக, அதாவது பிரதேச சபை வேட்பாளராக போட்டியிட்டு மாத்தறை வெலிகம பகுதியிலே தெரிவு செய்யப்பட்ட லசந்த விக்ரமசேகர என்ற ஒரு நபர் இன்றைய தினம் துப்பாக்கி சூட்டு சம்பவத்திலே, அதுவும் கடமை நேரத்திலே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதற்கான பிரதானமான காரணம் யாதெனில், மாத்தறை மாவட்டத்தினுடைய வெலிகம பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருக்கிற இந்த லசந்த விக்ரமசேகருக்கும் என்பிபி உறுப்பினருக்கும் இடையிலே ஒரு காரசாரமான ஒரு முரண்பாட்டு தன்மையானது இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப அவர்கள் அந்த எலெக்ஷன் மூலம் அந்த தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் போது ஒவ்வொரு அரசியல் கட்சி என்றாலும் ஒவ்வொரு போட்டித்தன்மை இருக்கின்றது. அந்த வகையில இவர்களுக்கு இடையில இந்த லசந்த விக்ரமசேகருக்கும் என்பிபி உறுப்பினருக்கும் இடையில ஒரு போட்டித்தன்மை, ஒரு கருத்து முரண்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றது. இதனால் அவர் என்பிபி உறுப்பினர் என்ன செய்திருக்கணும் சொன்னா, மாத்தறை நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு போட்டிருக்கிறார். இந்த லசந்த விக்ரமசேகருக்கு எதிராக ஒரு வழக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னு சொன்னா, லசந்த விக்ரமசேகரை ஒரு கொலை அச்சுறுத்தலை மேற்கொண்டிருக்கின்றார் என கூறி என்பிபி உறுப்பினர் மாத்தறை நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்திருக்கிறார். அப்ப இந்த லசந்த விக்ரமசேகர், அதாவது துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த நபர், அவர் நீதிமன்றத்திற்கு செல்லாமல் கடந்த 12ஆம் தேதி அவருக்கு பிடியாணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன சொன்னா, அவர் நீதிமன்ற வழக்கிற்கு செல்லாமல் காலத்தை இழுத்தடிச்சு அவருக்கு பதிலாக நீதிபதி, அதாவது லோயர் தான் அவருக்கு முன்னிலையாகிக் கொண்டிருந்ததை தவிர அவர் நேரடியாக அந்த வழக்கிற்கு செல்லவில்லை என கூறுகிறார்கள். முதற்கட்ட விசாரணைகளில் இந்த துப்பாக்கி பிரயோகத்திலே உயிரிழந்த லசந்த விக்ரமசேகருக்கும் பாதாள உலக கொஸ்டியினருக்கும் இடையில், அதாவது கரக்கட்டாவிற்கும் இடையில ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. அவ்வாறு இந்த பாதாள உலக கொஸ்டியுடன் தொடர்பு பட்டவராக இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளராக போட்டியிட்டு மாத்தறை மாவட்டத்தினுடைய வெலிகம பகுதியினுடைய தவிசாளராக தேர்வு செய்யப்பட்ட இந்த லசந்த விக்ரமசேகர கரக்கட்டா, அதாவது பாதாள உலக கொஸ்டினுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் கூறப்படுகின்றது. இவரை எவ்வாறு கொலை செய்திருக்கிறார்கள் சொன்னா, இந்த அவர்கள் பைக்கில் வந்திருக்கிறார்கள். அந்த பைக் நம்பரை நாங்கள் இப்ப சொல்றோம் பாருங்க. MP 8321 எப்செட் மோட்டார் சைக்கிள தான் காலை, அதாவது இன்றைய தினம் புதன்கிழமை 10:30 மணிக்கு 10:30 மணிக்கு, அதாவது புதன்கிழமை என்று சொன்னால் அது இந்த பொதுமக்கள் சந்திப்பு தவிசாளர்களிடையே இடம்பெறும். அதனை போலவே இந்த தவிசாளர் என்ன செய்திருக்கான்னு சொன்னா, அந்த மக்கள் சந்திப்பு நடத்தி கொண்டு இருக்கும் போது அவரை சந்திப்பதற்காக ஒரு நபர் வருகிறார். இருவர் மோட்டர் வருகிறார்கள். வந்து மோட்டர் ஒரு ஆள் ஸ்டார்டிலே வச்சிருக்கிறார். அந்த துப்பாக்கி பிரத்தை மேற்கொள்ள நபர் பின்னுக்கு இருக்கிறார். மற்றவர் வெளியிலே, அந்த கேட்டுக்கு வெளியிலே இருந்து ஸ்டார்டிலேயே இந்த மோட்டர் வச்சு கொண்டிருந்திருக்கிறார். இவர் அந்த துப்பாக்கிதாரி என்ன செய்யணும்னு சொன்னா, உள்ளுக்கு வந்து அவரை பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த வெள்ளை யூனிஃபார்ம் மற்ற அந்த கருப்பு ஜீன்ஸ் சப்பாத்து எல்லாம் போட்டு அந்த ஒபிசில வேலை செய்வார்கள், அலுவலக ஊழியர்கள் எவ்வாறு இருப்பார்களோ அதே வடிவமைப்பில தான் அவர் ஒரு பையிலும் கொண்டு வந்து இந்த துப்பாக்கிதாரி என்ன செய்திருக்கான்னு சொன்னா, இந்த தவிசாளருடைய அறைக்கு சென்று அவர்களுடைய அந்த ஒரு சைன் ஒன்று வைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அப்ப சைன் வைக்கிறதுக்கு அவர் தவிசாளர் கேட்டிருக்கிறார். இங்க தாங்க இவர் அந்த பையில தட்டுற மாதிரி தட்டி போட்டு அந்த நபரை, அதாவது தவிசாளர் லசந்த விக்ரமசேகர நபரை களத்திலே நெஞ்சில் சுட்டு அவரை படுகொலை செய்திருக்கிறார். படுகொலை செய்த பின்னர் அவர் துப்பாக்கிதாரி பலத்த வேகமாக வெளியில நின்ற மோட்டார் சைக்கிளை உடனடியாக ஏறி தப்பி சென்றிருக்கிறார். பின்னர் அங்க வேலை செய்கின்ற அலுவலக ஊழியர்கள் கூக்குரலிட்டு சத்தம் போட்டு அந்த தவிசாளரை காப்பாற்றுவதற்காக போராடி இருக்கிறார்கள். பின்னர் அந்த துப்பாக்கியை சுட்ட பின்னர் தப்பி சென்ற பின்னர் அந்த பிக்கப், அவர்கள் அந்த ஆபீஸில் இருக்க பிக்கப் கொண்டு இருக்கின்றாங்க. அந்த பிக்கப்பில்
இந்த தவிசாளரை அங்கத்திய ஊழியர்கள் ஏற்றி மாத்தறை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். மாத்தறை வைத்தியசாலைக்கு அவர் கொண்டு சென்ற பின்னர் அவர் அங்கு உயிரிழந்திருப்பதாக தற்போது கூறப்படுகின்றது. 38 வயதான மாத்தறை வெலிகம பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருக்கின்ற லசந்த விக்ரமசேகரவே இன்றைய தினம் துப்பாக்கி பிரயோகத்திலே உயிரிழந்திருக்கிறார். இந்த பிரபல அரசியல்வாதிகளுக்கு கூடுதலாக இந்த பாதாள உலக குஸ்திகளுடன் நெருங்கிய தொடர்பானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஆரம்பத்திலே பார்ப்போமானால் இந்த ஒவ்வொரு உறுப்பினர்களும் இந்த பாதாள உலக குஸ்தியிலே இருக்கின்ற பல உறுப்பினர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு தொடர்பானது இருக்கின்றது. இந்த பாதாள உலக கோஷ்டியினர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அனுர அரசனுடைய ஆட்சிக்கு கீழே தற்போது கூடுதலான பாதாள உலக கோஷ்டியினர் மற்றும் போதைப்பொருள் கடத்தும் நபர்கள், ஐஸ் போதைப்பொருள் போன்றவர்களை தற்போது தேடி தேடி கண்டுபிடித்து அவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னா கெகல் பத்மா, அதாவது பாதாள உலக கோஷ்டியினுடைய தலைவராக கருதப்படும் கெகல் பத்மா அவர்கள் இந்தோனேசியாவில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அத்துடன் இந்த கனிமுள்ள சஞ்சீவை படுகொலை செய்த செவ்வந்தி மற்றும் சமிந்து டில்சான் என்போர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு கூடுதலான நபர்கள் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக கோஷ்டியுடன் தொடர்புபட்ட நபர்கள் இலங்கையிலும் கைது செய்யப்படுகிறார்கள். அத்தோடு வெளிநாட்டிலேயும் சென்று கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்போது அனுர அரசின் கீழே தற்போது நல்ல ஒரு மக்கள் ஒரு சுபிச்சமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இன்றைய தினமானது ஒரு புதிய ஒரு குழப்பமானது இடம்பெற்றிருக்கின்றது. திடீரென பழையது போலவே தற்போது ஒரு துப்பாக்கி பிரயோகமானது மிகவும் மக்கள் நிரம்பியுள்ள ஒரு பிரதேச சபைகளிலே தற்போது இன்றைய தினம் ஒரு கொலை சம்பவம், அதாவது துப்பாக்கி பிரயோகமானது இன்றைய தினம் மக்கள் மத்தியில் மற்றும் பல மக்கள் உறுப்பினர்கள் அலுவலக ஊழியர்கள் கடமையாற்றி கொண்டிருக்கும் போது அதிகாலை 10:30 மணி அளவிலே இந்த துப்பாக்கியை கொண்டு வந்து துப்பாக்கியால் சுட்டு மிகவும் சூட்சமமான முறைகளிலே தப்பிச் சென்றிருக்கின்றார். தற்போது அவருடைய அங்க அடையாளங்கள் மற்றும் அவருடைய முகங்களை தற்போது சிசிடிவி கேமரா மூலம் அவரை கண்காணித்து தற்போது போலீசார் ஒவ்வொரு பாகமாக அவர்களை ஒரு போலீஸ் குழுக்களை அமைத்து தற்போது அவர்களை கைது செய்வதற்காக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பாதாள உலக கோஷ்டியினரை தற்போது அனுர அரசு கைது செய்தாலும் தற்போது மீண்டும் ஒரு துப்பாக்கி பிரயோகங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இசாரா சிவந்தியானவர் நேபாளத்தில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் இசாரா சிவந்தி கைது செய்யும் போது போலீசார் ஒரு காணொலிகளை எடுத்திருக்கிறார்கள், பதிவேற்றிருக்கிறார்கள். அந்த காணொலிகளை தற்போது வைரலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் அந்த காணொலியை பதிவேற்றும் போது இசாரா சிவந்தி அவர் இந்த கதவை திறந்து உடனடியாக போலீசார் உள்ளுக்கு சென்று அந்த இசாரா சிவந்தியை கைது செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்போது இசாரா சிவந்தி பயந்து ஒரு பதட்டம் அடைந்திருக்கிறார். அப்போது போலீசார் கூறியிருக்கிறார்கள், சரி உடுப்புகளை கட்டிக்கொண்டு வெளிக்கிடுங்கோ போவோம் என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். அந்த காணொலி தற்போது வைரலாகி கொண்டிருக்கின்றது. அத்துடன் இதே மாதிரி தான் அது பாதாள உலக கோஷ்டியினுடைய தலைவராக இருக்கின்ற அந்த கெகல் பத்ம மற்றும் கொண்ட அவர்களுடைய அடங்கிய குழுவினர்களை இந்தோனேசியாவில் வச்சு போலீசார் கைது செய்த காணொலிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்களையும் இப்படித்தான் அதிரடியாக, அதாவது இந்தோனேசியா போலீசார் தான் கெஹில் பத்ம பாதாள உலக கோஷ்டியினுடைய தலைவர் என்று கூறப்படும் கெஹில் பத்மவை இந்தோனேசியா போலீசார் தான் அவர்களை கைது செய்திருந்தார்கள். அந்த காணொலியும் தற்போது வைரலாகி கொண்டிருக்கின்றது. மற்றும் இசாரா சிவந்தியை கைது செய்த காணொலியும் தற்போது வைரலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இசாரா சிவந்தியானவர் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியிலிருந்து 3 பேர் அடங்கிய குழுவினரால் தான் அதாவது இந்தியாவுக்கு தப்பி சென்றதாக தற்போது முதற்கட்ட விசாரணையை கூறப்படுகின்றது. இசாரா சிவந்தி அந்த விலைகள் இருக்கின்ற இடத்தில் தானாம் ஒளித்திருந்து இந்தியாவுக்கு பயணம் செய்ததாக தற்போது இசாரா சிவந்தி கூறியிருக்கின்றார். இன்றைய தினம் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பான காணொலிகளும் மற்றும் இசாரா சிவந்தியை கைது செய்த அந்த காணொலி தொடர்பான கருத்துக்களையும் தான் இன்றைய காணொலியிலே பார்வையிட்டிருப்பீர்கள். காண்டிபன் வியூஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பாரானால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.